ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர் இந்த மூணுலேயுமே ஆத்தர்ஸ் நேம் லிஸ்ட் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸில் என்னென்ன ஆத்தர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். த நோஸ் டுவெல் அப்படிங்கிற ப்ரோஸை எழுதினவங்க யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. த நோஸ் டுவெல் அப்படிங்கிற ப்ரோஸை எழுதினவங்க யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஹாபிட் அண்ட் ஏ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ஆக்சுவலாக இந்த ப்ரோஸ்க்கு வந்து ஆத்தர் கிடையாது. மேம் ஆத்தர் இல்லாததையும் நோட் பண்ணி படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஆத்தர் இல்லாததுக்கு கூட அந்த ஸ்டோரியை கொடுத்துட்டு அதுக்கு கீழே 3 ஆத்தர்ஸும் ஒரு அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு பெயரையும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்தந்த ஆத்தருக்கெலாம் ஆத்தர்ஸ் இருக்காங்க, இந்தந்த இதுக்கெலாம் ஆத்தர்ஸ் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டன் இந்த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். இந்த ப்ரோஸ் எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்தானியல் ஹவுத்தன் அப்படிங்கிறவங்க. மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ் எழுதுனவங்க யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ் எழுதுனவங்க யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். அதுக்கப்புறம் பீயிங் சேஃப், ஃப்ரெண்ட்ஷிப், சைபர் சேஃப்டி இந்த மூணுக்குமே வந்து என்ன கிடையாது, ஆத்தர்ஸ் கிடையாது. ஒன் மோர் டைம் ஐ எம் ரிப்பீட்டிங். நோஸ் டுவெல் எழுதினவங்க சி ராஜகோபாலாச்சாரி. ஹாபிட் அண்ட் ஏ சக்ஸஸ்ஃபுல் கேரியர் அந்த ப்ரோஸ்க்கு ஆத்தர் கிடையாது. சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் இந்த நூல் எழுதினவங்க நாத்தானியல் ஹவுத்தன் அப்படிங்கிறவங்க. மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க ரவீந்திரநாத் தாகூர். பீயிங் சேஃப், ஃப்ரெண்ட்ஷிப், சைபர் சேஃப்டி டசன்ட் ஹாவ் ஆத்தர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஹீரோ. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் ஹீரோ போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா கிறிஸ்டினா எம் ஹெச்என் அப்படிங்கிறவங்க. மை ஹாபி ரீடிங் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க அருணாச்சலம் சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க ஜார்ஜ் எலியட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க ஜார்ஜ் எலியட். எ திங்க் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற நூல் எழுதினவங்க ஜான் கீட்ஸ். எ திங்க் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற நூல் எழுதினவங்க ஜான் கீட்ஸ். ஃபயர் ஒர்க் நைட் இந்த போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா எனிட் பிளைட்டான். ஃபயர் ஒர்க் நைட் அப்படிங்கிற போயத்தை எழுதினவங்க எனிட் பிளைட்டான். லெசன்ஸ் இன் லைஃப் இந்த போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா பிரிகிட்டி பிரையாண்ட் அண்ட் டேனியல் ஹெச்ஓ அப்படிங்கிறவங்க. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் இந்த போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா சாந்தினி கோவிந்தன். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் இந்த போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா சாந்தினி கோவிந்தன். இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்கலாம். த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இந்த நூலை எழுதினவங்க ரஸ்கின் பாண்ட். ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட் இந்த போயத்துக்கு ஆதர் கிடையாது. த 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க லியோ டால்ஸ்டாய். 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க லியோ டால்ஸ்டாய். கிராசிங் த ரிவர் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா மனோஜ் தாஸ். வென் இன்ஸ்டன்ட் ஒர்க் அடாப்டட் ஃப்ரம் பிளாக் பியூட்டி பை அண்ணா சீபல். அதாவது இந்த வென் இன்ஸ்டிக் ஒர்க்குங்கிறது ஒரு தனி ஆதரால் எழுதப்பட்டது கிடையாது. இட் இஸ் அன் அடாப்ஷன். எதுலேருந்து அப்படின்னா பிளாக் பியூட்டி அப்படிங்கிற ஒரு பிளாக் பியூட்டி அப்படிங்கிற நூல்லேருந்து அடாப்ஷன் ஆனதான் வென் இன்ஸ்டன்ட் ஒர்க் அப்படிங்கிறது. அடுத்து ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். இது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஆதர் கிடையாது, ட்ரூ ஸ்டோரி. த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க யார் அப்படின்னா ஜாக் ஓ எக். ப்ளே ஜாக் அண்ட் த பீன்ஸ்டாக் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க யார் அப்படின்னா ஸ்டீவன் கெல்லாக். ஜாக் அண்ட் பீன்ஸ்டாக் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க யார் அப்படின்னா ஸ்டீவன் கெல்லாக். ஓகே, இப்போ 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஆதர்ஸ் பார்த்தாச்சு. ஏற்கனவே 9th 10th அப்டேட் பண்ணியிருக்கோம். 6th 7th சீக்கிரமாக வரும். நம்பிக்கையாக படிங்க. இந்த தடவை கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.